தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்னைக்கு தான் வந்து நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கவுன்சிலிங்கோடைய அந்த ஷெடியூல், ஸோ கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்னுக்கான ஷெடியூல்ல வந்து நமக்கு தெளிவா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. வருகிற 21ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 27/8/2024 5 மணிக்குள்ள உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்குறாங்க ஆன்லைன்ல. ஸோ இது யாருக்கு அப்படின்னா 92.5 அந்த கோட்டால இருக்கக்கூடியவங்களும், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய என்ஆர்ஐ செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி வேலூர், ஐஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி எல்லாமே சேர்ந்து நமக்கு அந்த இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 21/8/2024 காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் தேதி நமக்கு கம்ப்ளீட்டா 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. கண்டிப்பா வந்து ரேங்க் லிஸ்ட் படி இருக்கக்கூடிய எல்லாருமே எப்பவுமே கால்ஃபர் பண்ணிடுவாங்க ஆல் இந்தியா, அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும். நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவா இருக்கக்கூடியவங்க 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 28,819, கட் ஆஃப் ரேஞ்ச் 127ல இருந்து 720. அதே மாதிரியா மேனேஜ்மெண்ட் கோட்டா 1ல இருந்து 13,417, கட் ஆஃப் ரேஞ்ச் 127ல இருந்து 715. ஸோ இவங்களுக்கான அந்த அலாட்மெண்ட், அதாவது சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது ஒரு நாள் அவங்க எடுத்துக்கிறாங்க 28, ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி ப்ரொஃபஷனல், ஃபைனல் ரிசல்ட் வந்து 30. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்க ஆன்லைன்ல 30ல இருந்து 5/9/2024 12 மணிக்குள்ள நீங்க எடுத்து, கடைசி டேட் ஜாயின்ட் அப்டேட் வந்து 5/9/2024 நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு 30ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்து கடைசி டேட் 5ஆம் தேதி செப்டம்பர் 5/9/2024 5 மணிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் கலந்துக்கிறக்கூடிய ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறக்கூடியது, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா நமக்கு 500 ரூபாய் வந்து கவுன்சிலிங் ஃபீ, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தா 1000 ரூபாய் கவுன்சிலிங் ஃபீ. இந்த ஃபீயை வந்து நீங்க கட்டினாதான் உங்களால கவுன்சிலிங்கே கலந்துக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா வெறும் 500 ரூபாய் மட்டும் கட்டுனா போதும். அதே இது நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடணும் அப்படின்னா இந்த 500 ரூபாய் பிளஸ் இந்த 30,000 ரூபாய் சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்த்து போடுறவங்க, ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போறவங்களா இருந்தா 30,000 பிளஸ் அந்த 500, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த 1 லட்சம் டெபாசிட், அப்போ 1,30,000 பிளஸ் 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து தயவு செய்து ஒவ்வொரு கோட்டாக்கு போடும்போது இந்த இதை தெளிவா படிச்சுட்டு போடுங்க. அதே மாதிரியே 7.5% மாணவர்களுக்கான அந்த கவுன்சிலிங் ஷெடியூலையும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, 7.5% மாணவர்களுடைய அந்த டென்டேட்டிவான ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து 22ஆம் தேதி வந்து இவங்களுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன், ஆன்லைன் கிடையாது. எங்கே நடக்குதுன்னா லெக்சர் ஹால் 2, தமிழ்நாடு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்துரார் கவுட் எஸ்டேட், சென்னை 6,02,000 இந்த வளாகத்துல தான் கவுன்சிலிங் நடக்குது. இவங்களுக்கு வந்து 3 ஸ்லாட்டா, அதாவது 22ஆம் தேதி 3 ஸ்லாட்டா பிரிச்சு காலையில 10 மணிக்கு ஒரு ஸ்லாட், 12 to 1க்கு ஒரு ஸ்லாட், 2 மணிக்கு ஒரு ஸ்லாட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஆல் கம்யூனிட்டிஸ் கூப்பிட்டுருக்காங்க. அதுல வந்து ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 443, நீட் அதாவது ஜெனரல் ரேங்க் ஆஸ் பர் மெரிட் லிஸ்ட் 7 பாயிண்ட் மெரிட் லிஸ்ட் படி கூப்பிட்டுருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்சஸ் 494ல இருந்து 669. அதே இது வந்து 12 மணி ஸ்லாட்ல 444 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 1007 வரையும், 442ல இருந்து 493 வரையும் இவங்களுக்கு நீட் மார்க் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அடுத்து 2 மணி ஸ்லாட்ல பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 29ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 60 வரையும், 432 to 389. அதுக்கப்புறம் வந்து எஸ்சியை பொறுத்தவரையும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 99ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 202 வரையும், நீட் மார்க் 441ல இருந்து 399. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 29ல இருந்து 50 வரையும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க, 441 to 412. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 3ல இருந்து எஸ்டிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 15 வரையும் கூப்பிட்டுருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 360ல இருந்து 440 வரையும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இவங்க கவுன்சிலிங் போறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ், எவ்வளவு பேமெண்ட் எடுத்துட்டு போட எல்லாமே தெளிவா சொல்றேன்.
இவங்க பஸ் ஸ்டாண்ட் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ ஸ்டேஷன், எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன், ஓகேவா? அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து எந்த ஒரு கால் லெட்டர்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து வந்து நீங்க டைரக்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ஸ்லாட்ல எத்தனை மணிக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க போயிடணும். நீட்டோடைய ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு இந்த வருஷத்துக்கு 10th 11th 12th 11th இருந்தா வைங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனஃபைட் 6th to 12th பர்டிகுலர் கேண்டிடேட் சிஇஓட சைன் வாங்கினதை கொண்டு போயிருங்க. டிசி, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இந்த கோர்சஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க 7.5 அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜஸ் உடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸ் உடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒன்று வச்சிருக்காங்க, ஓகேவா? ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்று, போற எல்லாருக்குமே சீட்டு கேரண்டியா கிடைக்கும்ன்றது தெரியாது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மொபைல் ஃபோன் எந்த ஒரு இதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு போங்க. தயவு செய்து ஒவ்வொருத்தவங்க போறப்ப நீங்க போற செலவை வந்து நீங்க பாத்துக்கோங்க. மற்றவங்களுக்கு எதுவுமே வந்து அமௌண்ட் பத்தி எதுவும் கிடையாது. பட் உங்களுடைய அந்த கவுன்சிலிங் ஃபீயோ டியூஷன் ஃபீயோ எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. அதாவது கவுன்சிலிங்க்குன்னு ஒரு 500 ரூபாய் கட்டுவீங்களா, அதை நீங்க கட்ட தேவையில்லைன்ட்டாங்க. அது அந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் அண்ட் டியூஷன் ஃபீ தேவையில்லைன்ட்டாங்க. பட் ஆனா நீங்க போற செலவை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ்.